நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. நெகட்டிவான தாட்ஸ் என்கிட்ட அதிகமாக இருக்குது. என்னால் வந்து எதையுமே ஒரு பாசிட்டிவாகவே பார்க்க முடியல. என் வீட்டுக்குள்ளே போனாலே எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வருது. என்னை சார்ந்தவங்கள் கிட்ட கூட என்னால் கோவத்தை தவிர வேறு அன்பு என்பதை காட்ட முடியாமல் இருக்கேன். இப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த பதிவு உங்களுக்கானது தான். ஸோ பேசிக்காக இருக்கக்கூடிய 3 விஷயங்களை வச்சு நம்மளுடைய எனர்ஜி, நம்மள ஆறாவசியம், அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க எனர்ஜி ஸ்பேஸையும் நம்மளால் கிளன்ஸ் பண்ண முடியும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்காக நம்ம வந்து நெகட்டிவான பர்சனாக இருக்கோம், அதாவது எதிர்மறை எண்ணங்கள் எனக்கு அதிகமாக இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி எனக்குள்ளே அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு பொருள் தான் இந்த அரோமா ஆயில். இந்த அரோமா ஆயில் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். அதாவது அரோமானா ஒரு வாசனை திரவியம் பொருந்திய ஒரு பொருள். அது கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கணும், நேச்சுரலான ஒரு பொருளாக இருக்கணும், நேச்சர் சார்ந்தாக இருக்கணும், அதே மாதிரி கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கணும். ஆல்கஹால் நம்ம வந்து ஸ்ப்ரே பர்ஃப்யூம்ஸ்லாம் ஆல்கஹால் வரும். ஸோ அந்த ஆல்கஹாலை நீங்கள் தவிர்த்துட்டு இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய எந்த பொருளாக வேணாலும் உங்கள் மேலே அப்ளை பண்ணுங்கள். கட்டாயம் இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்ககிட்ட இருக்க நெகட்டிவான எனர்ஜி அப்படின்றத நீங்கள் ரிமூவ் பண்ணுறத கட்டாயம் நீங்கள் பார்க்கலாம். நான் தனிக்கும் பர்ஃப்யூம் தானே போட்டுட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கெமிக்கல் ஃப்ரீ பர்ஃப்யூமால் மட்டும்தான் நம்ம மனநிலையும் நம்மளோட எனர்ஜியும் கிளன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் எந்த இடத்துல நீங்கள் வந்து எனர்ஜி வந்து கிளன்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி தூபம் போட்டு பாருங்க. தூபம்ன்றதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வலிமை இருக்குதுன்னா, இது நெகட்டிவான எனர்ஜி, நெகட்டிவான ஸ்பேஸை கிளன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான பொருள். அதனால தான் கோவில்கள்லையும் நம்ம பூஜை பொருட்கள்லையும் இது கட்டாயம் இடம்பெற்றிருக்கும். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவான எனர்ஜி நீங்கள் எங்கே ஃபீல் பண்ணுறீங்களோ, எந்த ரூமில் ஃபீல் பண்ணுறீங்களோ, எந்த ஸ்பேஸில் ஃபீல் பண்ணுறீங்களோ, நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல கூட இதை நீங்கள் போடலாம். வாரம் போடணுமா, தினைக்கும் போடணுமா அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ கட்டாயம் நீங்கள் போடலாம். ஆனால் எல்லாமே இயற்கை சார்ந்த பொருட்களில் வாசனை திரவியங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சாம்பிராணிகளாக இருந்தாலும் சரி, இயற்கை சார்ந்த விஷயங்களை பயன்படுத்துங்க, கெமிக்கல்ஸை பயன்படுத்தாதீங்க. அதே மாதிரி சவுண்டு, நம்ம பூஜை செய்கிற பொருள் தான் இது எல்லாமே. சவுண்டுக்கும் அந்த அளவுக்கு வலிமை இருக்குது. நீங்கள் வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு எனர்ஜி ஸ்பேஸ் நீங்கள் கிளென்ஸ் பண்ணணும், உங்களை நீங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கணும் பொழுது சவுண்ட் வந்து ரொம்ப அருமையான ஒரு வேலை செய்யும். இந்த மாதிரி குட்டியான சிங்கிங் பவுல் வாங்கி வச்சு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இதிலிருந்து வரக்கூடிய எனர்ஜியை நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். இந்த எனர்ஜி கட்டாயம் உங்கள் வீட்டில் இருக்க, உங்கள் தொழில் செய்கிற இடத்துல இருக்க அந்த நெகட்டிவ் ஸ்பேஸில் உங்களுக்கு கிளென்ஸ் பண்ணி அழகாக நெகட்டிவ் இல்லாமல் அப்படியே பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுக்கும். ஃபீல் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.